ஊன்பெரு உயிரும் உணர்ச்சியும் அன்பும் ஊக்கமும் உண்மையும் என்னை தான்பெருதாயும் தந்தையும் குருவும் தனிப்பெரும் தெய்வமும் தவமும் வான்பெரு பொருளும் வாழும் நற்றுணையும் மக்களும் மனைவியும் உறவும் நான்பெரு நண்பும் யாவும் நீ என்றே நம்பினேன் கைவிடேல் எனையே. எல்லாம் வல்ல இறைமையை இந்த கோவில் நகரமாம் குடந்தைமா நகரிலே வாணி விலாச சபையிலே விஜயலட்சுமி திரையரங்கம் ஒரு காலத்திலே அது இன்றைக்கு வாணி விலாச சபையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வணங்கி மகிழ்கின்றேன். விஜயதசமியை முன்னிட்டு, அதாவது நவராத்திரி என்பார்கள், 9 நாள் இரவு சக்தி வழிபாடாக கொண்டாடப்படுகின்றது. 10வது நாளாக விஜயதசமி கொண்டாடப்படும். அந்த விஜயதசமியை முன்னிட்டு இன்றைக்கு கும்பகோணம் என்று அழைக்கப்படுகின்ற தூய தமிழிலே திருக்குடந்தை என்று வழங்கப்படும் இந்த புகழ்பெற்ற மண்ணிலே புதியுகம் தொலைக்காட்சியின் சார்பாக சிந்தைக்கு இனிய செவிக்கு விருந்தான ஒரு பட்டிமன்றம் நடக்க இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற பெரியவர்கள் பல பேர் எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்கள். மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய பெரியவர் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்கள் 80 வயதை கடந்தவர்கள். அவர்களெல்லாம் இங்கே வருகை தந்திருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய பேராக பாக்கியமாக நான் கருதுகிறேன். தலைமை கொறடா ஐயா கோவி செழியன், பெரியார் வழியிலே பேரறிஞர் அண்ணா வழியிலே தலைவர் கலைஞர் வழியிலே நடைபோட்டு இருக்கக்கூடிய சுயமரியாதை வீரர், இனமான உணர்வாளர், அவர் வருகை தந்திருக்கிறார். சுப தமிழழகன் அருமை தம்பி, எனக்கு அவர் தான் இளையவராக இருப்பான்னு நினைக்கிறேன், அவர் வருகை தந்திருக்கிறார். உள்ளபடியே இந்த குடந்தை மாநகருக்கு என்று பல சிறப்புகள் உண்டு. கோயில் நகரம் என்கிறார்கள். இதை சுற்றி, அதாவது இந்த கும்பகோணம் என்று சொல்லக்கூடிய குடந்தையை சுற்றி, குடந்தை என்று சொல்லுவதற்கே நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் தூய தமிழ். ஆழ்வார்கள் கூட தங்களுடைய பாசுரங்களிலே 4000 திவ்ய பிரபந்தத்திலே சற்றேது குறை 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே குடந்தை என்றுதான் அது கையாளப்பட்டிருக்கிறது. அந்த குடந்தையை சுற்றி தான் நவகிரக ஸ்தலம்பாங்க. ஒரு காலத்தில் அதெல்லாம் யாரும் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நவகிரக ஸ்தலம்னா தெரியாது. இப்போ ஒரு பேக்கேஜ் டூர் ஆயிடுச்சு. திருவெண்காடர் தாங்க அந்த ஊர் கோயில், எங்கள் ஊர் கோயில் திருவெண்காடர். சுவேதாரணேஸ்வரர் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், தமிழிலே வெண்காடர், திருவெண்காடர். ஆனால் இன்றைக்கு திருவெண்காடர் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. புதன் ஸ்தலம்னா ஓ அந்த ஊரா நீயே அப்படின்னு கேட்குறாங்க. அங்காரகன் செவ்வாய் ஸ்தலம்பாங்க. சனீஸ்வரன் திருநள்ளாறும்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஈசனை முழு முதல் கடவுளை பின்தள்ளி விட்டு அந்த கிரகங்கள் எல்லாம் முன்னாடி வந்து நிற்கிறது. இந்த குடந்தை மாநகரத்திலே பக்கத்திலே இங்கே ஒரு சைவ கோயில் இருக்குன்னா அதுக்கு சமமாக ஒரு வைணவ கோயில் இருக்கும். ஒரு நாகேஸ்வரன் அங்கே சாரங்கபாணி. எப்படி பாடல் பெற்ற தலங்கள், அதாவது 108 திவ்ய தேசங்கள், அது வைணவத்துக்கு பெருமை. பக்கத்தில் தான் திருச்சேரை, திருக்கண்ணமங்கை, ஏகப்பட்ட ஊர். திருக்கண்டியூரில் பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் கோயில் இருக்கும், எதிர்த்தாப்பிலே பெருமாள் கோயில் இருக்கும். ரெண்டும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். 50க்கு மேற்பட்ட பாடல் பெற்ற தலங்கள். வைணவத்திலே எப்படி பாடல் பெற்றிருக்கிறது அதே போல் சைவத்திலே தேவாரத்திலும் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தில் சில இடங்களிலே இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பாடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இந்த நகரத்திலே ஆழ்வார்கள் கூட தங்களுடைய பாசுரங்களிலே 4000 திவ்ய பிரபந்தத்திலே சற்றேது குறை 50க்கும் மேற்பட்ட இடங்களிலே குடந்தை என்றுதான் அது கையாளப்பட்டிருக்கிறது. அருமையான தலைப்பியா இதில் நாம் பேசிடுவோம். இதுவரை இந்த தலைப்பில் யாரும் பேசியது போல் தெரியவில்லை. இயலா இசையா? சரி, இந்த இசை எப்படி உண்டானது என்பதை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். ஏன்னா இது போன்ற பட்டிமன்றங்களின் வாயிலாகத்தான் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். தமிழை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் கியாபே விஸ்வநாதம் அவர்கள். அதில் அவர் சொல்லுகிறார், தமிழுக்கு என்று இருக்கக்கூடிய இசைக்கருவிகள் 3 சிறப்புடையது. குழல், முழவு, யாழ். குழல், முழவு, யாழ். 3லையும் பாருங்க ழகரம் வருகிறது. இந்த ழகரம் என்பது தமிழுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. உலகில் வேறு எந்த மொழியிலும் கிடையாது அந்த ழகரம். அந்த ழகரத்தை பயன்படுத்தி அந்த இசைக்கருவியை அன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த குழல் கருவி என்று சொல்லக்கூடிய அந்த நாதஸ்வரம், புல்லாங்குழல், கிளாரினெட், இவைகள் எல்லாம் குழல் கருவிகள். இவைகளெல்லாம் எப்படி தோன்றியது என்று அவர் எழுதுகின்ற போது சொல்லுகிறார்,
ஆதி காலத்திலே மூங்கிலே வண்டுகள் எல்லாம் துளையிடுமாம். அப்படி துளையிட்ட அந்த துளையின் வாயிலாக காற்று போகின்ற போது எழக்கூடிய ஒரு ஓசை, ஒரு இனிமையான நயத்தை வைத்து புல்லாங்குழல் உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து பிறந்தது நாதஸ்வரம். தெய்வீக கலையாக அது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. நாதஸ்வர கலைஞர்கள் அவர்கள் எல்லா மங்களகரமான நிகழ்ச்சியிலும் நாதஸ்வரம் தமிழ் என்பது தமிழருடைய ஒரு பாரம்பரியமிக்க ஒரு வாத்தியம், இசைக்கருவி, குழல் கருவி. பிறகு யாழ். யாழ் என்பது சிலப்பதிகாரத்திலே நிறைய இடங்களிலே காட்டப்பட்டிருக்கிறது. மகர யாழ், பேரி யாழ், செங்கோட்டி யாழ் என்று அதில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கையை வைத்து யாழை பலவாறாக வகைப்படுத்தி இருந்தாலும் அது எப்படி தோன்றியது என்றால், வேட்டையாடுகின்ற பொழுது அக்காலகட்டத்திலே வேடர்கள் அந்த வில்லை வளைத்து நாணை கட்டுவார்கள். அதாவது அந்த கயிறு போல ஒரு கம்பியோ அல்லது ஒரு இழையோ அல்லது ஒரு நரம்பையோ கட்டுவார்கள். அது ரொம்பவும் தளர்வாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது. புத்தர் சொல்லுவான், உன்னுடைய மனம் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாக இருக்கக்கூடாது, நீ மைய நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை புத்தர் சொல்லியிருப்பான். கிட்டத்தட்ட அதை போல அந்த வேடன் அதை இழுத்து பார்ப்பான், சுண்டுவான். அதுக்கு பேர் சுண்டுதல். சுண்டுறான், சவுண்டு வருது இல்லை, அதுதான் யாழை வந்து சரியா இருக்கான்னு முதல்ல பார்க்கும் போதே கச்சேரியில் வித்வான் உட்காரும் போதே மீட்டி பார்ப்பார், சரியா இருக்கா கம்பி. அந்த டென்ஷன், ஓவர் டென்ஷனே இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. லூஸ் ஆகிட்டா லூஸ் ஆகிடுவோம், ஓவர் டென்ஷன் ஆகிட்டு தான் தாம் தோணு குதிச்சு ஏதாவது உளறி அதுக்கப்புறம் பதில் சொல்றதுக்கு திணறுவோம். அப்படி அதிலிருந்து அந்த ஓசையிலிருந்து யாழ் வந்தது. இயலுக்கு வர நிறைய விஷயங்கள் இருக்கு. நாம பேசுறதே ஒரு இயல் தான். இது ஏற்றுவது என்பதிலிருந்து வந்ததுதான் இயல். இயல் என்றால் ஏற்றுவது. இலக்கியம், இலக்கியம் என்ற சொல்ல எப்படி வந்தது என்றால் ஒரு இலக்கு, ஒரு இலட்சியம், ஒரு இலக்கிற்காக படைக்கப்பட்ட நூல். அதனால் அது இலக்கியம் என்பார்கள். எந்த புத்தகம் எழுதினாலும் அது சமுதாயத்தை புரட்டி போட்டதாக இருக்க வேண்டும், ஒரு புரட்சியை செய்ததாக இருக்க வேண்டும். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற ஒரு புத்தகம் என்னை புரட்டி போட்டது என்றால் ராஜமூர்த்தியை புரட்டி போட்டிருக்கிறது. இன்றைக்கு வள்ளலாரை பற்றி உலகமெல்லாம் பேசுகிறேன் என்றால் மாப்போசி எழுதிய வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்கின்ற இயற்றமிழ் என்னை புரட்டி போட்டிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சியாளர் வால்டேர் ரூசோவோட எழுத்துக்கள் அன்றைய ஆட்சியாளர்களை புரட்டி போட்டிருக்கிறது. அப்ப இதனுடைய வரலாறு என்பது இதை ஒரு குறிப்பிட்டு வரையறுத்து நாம் சொல்ல முடியாது. தொல்காப்பியம் தொடங்கி அதற்கு பிறகு 4 அடி 4 மணி 4 ஐம்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூல இந்நிலைய காஞ்சியுடன் ஏழாது என்பனவும் கை நிலையமாம் கீழ்கணக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கட்டறிந்தார் எத்தும் கலியோடு அகம் புறமன இத்திரத்த 8 தொகை முருகு பொருணரு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநெல்வாடி கோளுகுறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 என்கின்ற மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் 36. அது மட்டுமாயா, அப்புறம் 5ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டே காரைக்காலமையா பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய பக்தி பாடல்கள்லாம் அதுதான் மூத்த திருப்பதிகமாக முதலில் தமிழ் அந்தாதி பாடியதாக சொல்லுவார்கள். அவருக்கு அப்புறம் ஞானசம்பந்தர் இவங்களெல்லாம் தேவாரம், பன்னீர், திருமுறைகள் எல்லாம் இயற்றமிழ். இது பக்கம் சைவம் பக்கம் இருந்தால் வைணவத்தில் 4000 திவ்யபுரம். அதற்கு பிறகு குமரகுருபரர் போன்றவர்கள், அருணகிரியார் போன்றவர்கள் முத்தை திருபத்தி திருநகையத்தை கிரையத்தை சிரவண முத்தை குரு வித்து குருபர என்ன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரில் 30 முவர்க்க தமரர் மடிவேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் மட்ட திகிரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிவுர நிறுத்த பதம் வைத்த பயிர வீதி கட்க நடிக்க கழுகோடு கழுகாடு திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகுதி சித்திர பௌரிக்கு திருகடை என ஓத கொத்துப்பறை கொட்ட களமிசை குத்தி புதைவுக்கு பிடியன முதுகுகை கொப்புட்ட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்த புறவல பெருமாளே. அப்படி இசை இயல் இரண்டும் கலந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது என்பது இசையா இயலா என்பதற்கு 2 அணியர் வந்திருக்கிறார்கள். இசை என்ற அணியை அலங்கரித்து பேசுவதற்காக குறிஞ்சிப்பாடியிலிருந்து அதனுடைய தலைவராக அணித்தலைவராக நவஜோதி ஆசிரியர் அவர்கள் வரி தந்திருக்கிறார். அவருக்கு சப்போர்ட், அவருக்கு ஆதரவாக அவருடைய அணியிலே வாதத்திற்கு வலு சேர்ப்பதற்கு பேசுவதற்காக கந்தர்வக்கோட்டை பேராசிரியர் முருகேசன் அவர்கள் வரி தந்திருக்கிறார். அவர்கள் பேசுகிறார். மங்கையர்கரசி அவங்க 3வது. அடுத்ததாக இந்த பக்கம் இயல் மேம்படுத்துவது இயல்லையா இயற்றமிழ் அப்படின்னு பேசுவதற்காக சென்னையிலிருந்து லலிதா பரமேஸ்வரி அவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம்.
அவங்க வந்து நிறைய பட்டிமன்றங்களில் கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு சிந்தனையாளர். அந்த பக்கம் திருச்சி நர்மதா விஜயனுடைய ஆங்கர், டிவியில் வந்து ஆங்கராக இருப்பாங்க. அதாவது தொகுப்பாளினி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறது, அவங்க ஆங்கர் அப்படிம்பாங்க. அவங்க அதுக்கு அந்த பக்கம் அடுத்த கோப்பா ரவிக்குமார் வந்திருக்கிறார். அவர் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், பெருந்துறையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். நம்மை, அதாவது மனித மனதை மேன்மைப்படுத்துவது இசையே என்று வாதாடுவதற்காக, தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்காக குறிஞ்சிப்பாடியிலிருந்து ஆசிரியர் நவஜோதி அவர்கள் வருகிறார். வாங்க. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா. ஆஹா, அருமையான பாடல். அன்னை மொழியே, அறிவார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகழே, எண்ணரும் பாப்பத்தே, எண் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. அருமையாக இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய, வள்ளலாரின் கொள்கையை எல்லளவும் பிசகாமல் இந்த தொல்லுலகில் பரப்பி வரக்கூடிய தூய தமிழர் நற்றமிழ் அழகர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, அருமையாக இந்த நிகழ்ச்சியை இல்லத்திலிருந்தும் நேரிலும் ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான கேள்வி. ஆனால் சாதாரணமாக இதை சொல்லிடலாம் தீர்ப்பை. மக்கள் மனங்களை மேன்மைப்படுத்துவது இயலா இல்லை இசையா, அவ்வளவுதான். இப்போ தமிழகத்தினுடைய மக்கள் தொகை சுமார் 8 கோடி இருக்கும் இல்லைங்களா? ஆமா. 8 கோடியில் 1 கோடி குழந்தைங்கன்னு ஒதுக்கி வச்சிருவோம். மீது 7 கோடி பேர். இந்த 7 கோடி பேருக்கிட்டையும் போய் இயல்னா என்னன்னு கேளுங்க. யாருக்கா தெரியுமா? முயல்னா சொல்லுவாங்க, இயல்னா சொல்ல மாட்டாங்க. அதுவே அவங்ககிட்ட போய் இசைனா என்னன்னு கேளுங்க. இசைனா என்ன தம்பி? பாட்டு தானே, எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லார் மனதுக்குள்ளும் போறது தான் மனித மனங்களை மேன்மைப்படுத்தும். மனசுக்குள்ளேயே ஒண்ணு போகல, என்னன்னே தெரியல, அது எப்படி மனித மனங்களை மேன்மைப்படுத்துது நம்ம சொல்ல முடியும்? இப்ப நான் இங்க வந்து இந்த விருதுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ரொம்ப அழகா உட்கார்ந்து இருந்தேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். ஒரு பையன் ஒரு சிவப்பு சட்டை போட்டுக்கிட்டு குறுக்கே நடிக்கும் ஓடிட்டு இருந்தான். என்ன கிராஸ் பண்ணும்போது தானா அப்படின்ட்டு போனான். இங்க வாடா இங்க வாடா. என்னடா என்னமோ தானானா தானானா, நான் நல்லா பாட்டு பாடுவேன் சார். அதான் சார், நான் இங்க உட்கார், பக்கத்தில் உட்கார். எனக்கு குழந்தைங்க ஏன்னா குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த சின்ன பிள்ளை அழகா பாட்டு பாடுறானே, உட்கார்றான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டேன். தம்பி நீ நல்லா பாட்டு பாடுவியா? ஆமா சார். எங்க ஒரு பாட்டு பாடுன்னு ஒரு கேள்விதான் நான் கேட்டேன். அவன் திரும்ப என்ன கேட்டான். அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கன்னா. என்னடான்னு, பழைய பாட்டு வேணுமா புது பாட்டு வேணுமான்னா. புது பாட்டே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கன்னா. என்னடா என்ன, விஜய் படத்துலேருந்து பாடணுமா அஜித் படத்துலேருந்து பாடணுமான்னா. விஜய் படத்திலே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கன்னா. என்னடான்னா, ஆம்பளை குரலில் பாடணுமா பொம்பளை குரலில் பாடணுமான்னா. ஆம்பளை குரலே பாடுறான்னு. அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கன்னா. என்னடான்னு, எஸ்பி பாடினதா மனோ பாடினதான்னா. எனக்கு அதுக்கு மேலே தாங்க முடியலண்ணே. ஏன்டா ஒரு பாட்டு கேட்டதுக்கு இத்தனை கேள்வியாடா? உங்ககிட்ட போய் பாட்டு கேட்டேன் பாரு, காலில் கிடக்கிறத கைட்டு என்ன அடிச்சுக்கணுடாங்கிறேன். அப்படியே செஞ்சிடலாம் சார், ஒன்று மட்டும் சொல்லுங்கண்ணா. என்னடா அண்ணன், உங்க காலில் கிடக்கிறதா என் காலில் கிடக்கிறதாங்கிறான்.
நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கேள்வி, ஒரு பாட்டு தான் கேட்டேன் அவங்ககிட்ட. எந்த அளவிற்கு பாட்டை அத்து ஆணி வேறா பிரிச்சு வச்சிருக்கான் அந்த 7வது படிக்கிற பையன்னா, இவனுடைய மனதை மேன்மைப்படுத்தணும். அதுக்கு இயல்லாம் போதாது. நீங்க சொன்ன மாதிரி திருக்குறள்ல எத்தனை இயல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருக்குறள்ல எத்தனை இயல் எனக்கு தெரியாது, ஆனா திருப்பாச்சியில எத்தனை பாட்டுன்னு எனக்கு தெரியும்னுவான். இந்த பசங்களுடைய மனதை மேன்மைப்படுத்தணும்னா இசையால தான் முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா ஒரு பாடல் கொடுத்தார் பாருங்க. கிராமங்கள்ல சொல்லுவாங்க, ஒதியம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகாது. ஒதிய மரம் நெடுநெடுன்னு பெருசா வளரும், ஆனா அதை வச்சு வாசகால் செய்ய முடியாது, கதவு செய்ய முடியாது. ஒதியம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகாது. அதுபோல ஒரு மனிதன், ஒரு இளைஞன், ஒரு மாணவன் நல்லபடியா மேன்மையோடு வளரணும்னா ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது, அறிவும் சேர்ந்து வளரணுங்கிறத பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா கொடுத்தார் பாருங்க நடுவர்களே. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி, நாளும் ஒவ்வொரு பாடம் சொல்லும் காலம் தரும் பயிற்சி, உன்னரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடல் மனித மனங்களை மேன்மைப்படுத்தாதா? ஆனா இது சாதாரணமா இயலாகவோ பேச்சாகவோ சொன்னா கேட்க மாட்டாங்க. நான் ஆசிரியர்னு அறிமுகப்படுத்தினீங்க. என் வகுப்புல டேய் இன்னைக்கு என்ன பாடம் தெரியுமான்னு, என்ன என்ன தேவாரம்னா ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான். நான் தேவாரம்னு சொன்னவனே இன்னொருத்தன் சொல்றான், இன்னைக்கு இவருக்கு இதான் வியாபாரம் போல் இருக்குடான்னா. இன்னைக்கு இவருக்கு இதான் வியாபாரம் போல் இருக்கு, தேவாரம். சரி, அவன் சொன்னா போறான். நம்ம ஆரம்பிப்போம், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்போம்னா குனிஞ்சுக்கிட்டு அத்தனை பேரும் சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிறீங்க, டேய் தேவாரம் விடான்னா. இது எடுபடாது போல் இருக்கு, இயலா சொன்னா எடுபடாது போல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் பாருங்க. டேய் ரஜினியும் மம்முட்டியும் நடிச்ச தளபதி படம் பார்த்தியான்னு. சார் பார்த்தோம் சார்ங்கிறான் 50 பேரும். அதுல தேவாரம் வருதுறான். அதுல எங்க சார் தேவாரம் வருது? அதுல வருதுடா ஒரு பாடல்ல, ராக்கம்மா கையத்தட்டு பாடல்ல கையில விளக்கு எடுத்துக்கிட்டு சோபனா பாடிட்டு போவாங்க தெரியுமாங்கிறேன். அவ்வளவுதாங்க, ஒரு வார்த்தை கேட்டான் 50 பேரும் பாட ஆரம்பிச்சிட்டான். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஆஹா, இது யாரு பாடுனது கேட்டா படம் வந்ததுக்கு அப்புறம் சோபனா பாடினாங்க, அப்படித்தான் சொல்லுவான். அதுக்கப்புறம் ராக்கம்மா கையை தட்டுவும் போட்டோம், அது வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடுவர் அவர்களே, இவன் நம்ம சொல்றோம் உலக இயக்கமே இசையில இருக்குன்னு எப்படி சொல்றோம் தெரியுங்களா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறோம் அசந்து, கிராமங்களையும் சரி நகரங்களையும் சரி. விடிய காலம் 4-4:30 மணிக்கு உங்கூருக்காரர் தான் எழுப்புவார் பாட்டு பாடி, சிறுகாழி கோவிந்தராஜன். ஆமா ஆமா, அவரு தான் எழுப்புவார். நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை. சத்தம் வந்த உடனே அவன் பரவாயில்ல பாட்டாரியா கோவிந்தராஜ் எந்திரியா எந்திரியான்னுவான். அவன் எந்திரிக்கிறோட நிறுத்துறோமா? இல்ல, இன்னும் பாடுவார். முருகா நீ எல்லாம் தெய்வம் இல்லைன்னு முருகனே அப்பதான் தேங்க்யூ கோவிந்தராஜன் அங்கிள், நானும் எந்திரிச்சிட்டேன். இதுவே நகரத்து பஸ், அங்கேயும் பாட்டு தான். பாட்டு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க உலகத்தில். அவன் நகரத்து பஸ் போகுது, காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, இந்த பக்கம் பொண்ணுங்க இந்த பக்கம் பசங்க எல்லாம் உட்காந்துருக்கிறான், அதுலயும் பாட்டு. உலக இயக்கம் காலையில எழுந்திருச்சு வீட்டுக்கு போற வரைக்கும் பாட்டு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. எந்த பஸ்லயாவது எவனாவது ஒரு பசங்க கையில கம்பராமாயணத்தை வச்சு படிச்சுட்டு போறானா? திருக்குறள்ல 3வது அதிகாரம் வச்சு படிச்சுட்டு போறானா? இல்ல யாராவது நீங்க சொன்ன மாதிரி வாரியார் சுவாமிகளுடைய கேசட்டை போட்டு அதை காதுல வச்சு கேட்டுட்டு போறானா? இல்ல. இசைதான் மக்களுடைய மனதை மேன்மைப்படுத்துகிறது, மனதை விரும்புகிறது. இசையே என்று நீங்க தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம நவஜோதி ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, 1000 தான் இயல்ல எழுதி வச்சாலும் அதை பாட்டா சொல்லாம மக்கள் மனங்கள்கிட்ட கொண்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலுவாக வச்சிருக்கிறார். ஆகவே அற்புதமான ஒரு மருந்து என்று அவர் பேசியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்லணும். வருகிறார் இந்த பக்கம் லலிதா பரமேஸ்வரி அவர்கள், வாங்க இயலே என்று பேசுவதற்காக.
வண்ண தமிழுக்கு சாய்வில்லை, வங்காள விகுடாவிற்கு ஓய்வில்லை. எழுத்துக்களை உடுத்திக் கொண்ட என்னுயிர் தமிழே, உன் சுவையை உச்சரிக்க உச்சரிக்க உயிர் தலைக்கும், உன்னால் 1000 சூரியன்கள் கண்விழிக்கும். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். எந்த மொழி எழுதினாலும் எழுத்தாணி வெறும் பொருள்தான். தமிழே, உனை மட்டும் எழுதுகையில் அது உயிர் பெறுகிறதே, உன் திருவருள்தான். உனை பற்றி பேச உனையே வணங்குகிறேன். சிறகு முளைத்த வார்த்தைகளால் செந்தமிழை தொடங்குகிறேன். புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த விஜயதசமி பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் வணக்கங்களையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, நடுவர்களே, அருமையான தலைப்பு. மனித மனங்களை மேன்மைப்படுத்துவது இசையா இயலா? இசையால ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த முடியுமா? பேசி ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த முடியுமா? இதுதான் தலைப்பு. நான் சொல்லலைங்க, நான் சொல்லல, நீங்க சொல்லல. நமக்கெல்லாம் பாட்டன் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இசையோடு வாழ சொல்லல, அவரு படிக்க சொல்லி இருக்கிறார். அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்க. நூலைப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, பொய்யிலே முக்கார்படி, புரட்டிலே கால்படி, வையகமே ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவதெப்படி, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, தொடங்கையில் வருந்தும்படி, இருப்பினும் ஊன்றிப்படி, அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படினர். படி படி படி, படிக்க மேல ஏறுறது, படிக்க படிக்க மேல ஏறலாங்கிறத படி படி படின்றார். சரிதானே? எங்க இசைக்கிற உங்களுக்காக, இசைக்கிற உங்களுக்கு வரம் இருக்கிற ஒரு படைப்பாளி தான் இயல்பு. இயல்பான ஒரு மனுஷன், பேசக்கூடிய ஒரு மனுஷன். நீங்க இசைக்கணும்னா நாங்க எழுதணும். எங்களுடைய எழுத்து இருந்தால்தான் உங்களுடைய இசை ஜெயிக்கும். எங்க வள்ளுவர் சொன்ன குரல் அண்ணன் சுட்டி காட்டிட்டு போனாருங்க. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர்னு வள்ளுவன் சொல்லியிருக்கான். அண்ணன் சொல்லிட்டு போனாரு. குழலை விட, யாழை விட, அந்த இசை கருவிகளை விட இனிமையானது என்ன தெரியுமா? 1.5 வயசு 2 வயசுல நம்ம பிள்ளைங்க அம்மா அப்பா எனக்கு தாப்பாது வேணும் அப்படின்னு மழலை மொழியில பேசுது பாத்தீங்களா? அதுக்கு இருக்கிற சந்தோஷம் அதற்கு ஈடு இணையானது உலகத்துல எதுவுமே கிடையாதாங்க. நல்லா கேட்டுக்கயா. குழல் யாழெல்லாம் அப்புறம் தான். எங்க தேசிய கீதங்களும் தமிழ் தாய் வாழ்த்தும் எல்லா அரங்கங்களும் ஒழுக்குது. ஆமாவா இல்லையா? எதற்காக எழுந்து நிக்கிறோம்? எதுக்காக எழுந்து நிக்கிறோம்? அந்த வரிகளுக்காக, உணர்வு பூர்வமான வரிகளுக்காக மட்டும்தான் நான் எழுந்து நின்று சல்யூட் அடிக்கிறேமே தவிர இசைக்காக சத்தியமா கிடையாது. அருமை அருமை. யோசிச்சு பார்க்கணுங்க. அவ்வை பாட்டி அழகா சொல்லிட்டு போனாங்க. கூணு விழுந்த பாட்டி ஆத்திச்சுடியில சொன்னா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல், எண்ணெழுத்து இகழேல், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒழியேல், அவ்வியம் பேசே, அக்கம் சுருக்கேன். அவ்வை கூன் விழுந்த அவ்வை பாடிய ஆத்திச்சுடியால் தமிழ் சமுதாயம் நிமிர்ந்து நின்றதுன்றதுதான் உண்மை. அண்ணாவாக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவாக இருந்தாலும் சரி, ஏன் நம்ம நடுவர் ஜெய ராஜமூர்த்தி ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்கன்னா, மக்கள் மனசுல நிக்கிறாங்கன்னா சத்தியமா பேசியே வந்தவங்க தான் என்பதை தவிர இசையால கிடையாது. கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய், அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய், வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய், வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய், ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய், பொய்யாய் பேசினால் பெயரை இழப்பாய், சிந்தித்து பேசினால் சிறப்பாய் இருப்பாய், சிரித்து பேசினால் அன்பாய் இருப்பாய் என்று சொல்லி பேசுங்கள். தந்தையிடம்
பண்பாக பேசுங்கள். பேசுங்கள், தந்தையிடம் பண்பாக பேசுங்கள், தாயிடம் அன்பாக பேசுங்கள், தங்கையிடம் பாசமாக பேசுங்கள், ஆசானிடம் பணிவாக பேசுங்கள், கடவுளிடம் மௌனமாக பேசுங்கள் என்று சொல்லி இசையோடு வாழ்வதை விட பேச்சாலும் படிப்பாலும் எழுத்துக்களாலும் தான் தமிழ் சமுதாயம் இன்றும் வளர்ந்திருக்கிறது, இன்னமும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற தீர்ப்பை நீங்கள் நல்ல தீர்ப்பாக தருவீர்கள் என்று நம்பி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டியவர்களே. நன்றி, வணக்கம். அருமையான பேச்சில் லலிதா பரமேஸ்வரி ஆசனை பற்றி சொன்னார். கவிஞன் யானோர் காலக்கணிதம், கருப்படுபொருளை உருப்பட வைப்பெண், புவியில் யானோர் புகழுடை தெய்வம், பொன்னினும் விலைமுகு பொருளன் செல்வம், ஆக்கல் காத்தல் அழித்தல் அவனும் யானுமே அறிந்தவை அறிய, செல்வர்தம் கையில் சிறைப்பட மாட்டோம், பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டோன்னு துணிந்து எழுதிய ஒரு கவிஞன் கவியரசு கண்ணதாசன். அற்புதமாக சொன்னார்கள். தமிழ்த்தாய் வாழ்த்தை பற்றி சொன்னார்கள். மனோதமாக பேசியிருக்கிறார். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். வாங்க தம்பி. கந்தரக்கோட்டை பேராசிரியர் முருகேசன். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுலகின் மலையாய் மண்ணுலகின் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்னை தமிழை முத்தமிட்டு வணங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நற்றமிழ நாயகர் நடுவர் ஐயா அவர்களையும், எண்ணணிக்கு வலு சேர்க்க அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும், எதிரணிக்கு வலு சேர்க்க அமர்ந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களையும், எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய புதிகம் தொலைக்காட்சியினுடைய நேயர் உங்கள் அத்துணை பேரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். ஐயா, மக்கள் மனங்களை மேம்படுத்துவது இயலா இசையான்னு கேட்டீங்க. ஒரு பேச்சு ஒருவரை காயப்படுத்தும், ஒரு பேச்சு ஒருவரை கஷ்டப்படுத்தும், ஒரு பேச்சு ஒருவரை அசிங்கப்படுத்தும், அவமானப்படுத்தும். ஆனா இசை மட்டும்தாங்க வரிடு கொடுத்து அதுக்கு மருந்து போடுன்னு சொன்னா எங்களுடைய இசை எதுல குறைஞ்சு போச்சுங்கய்யா? அருமையான பாயிண்டியா. ஐயா, ஒண்ணு இல்ல, எனக்கு ஏன் இசை முக்கியம்னு சொல்றேன் தெரியுங்களா? 3 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படத்துக்கு உங்களுடைய இயல் முக்கியத்துவம் அளிக்கவில்லை, எங்களுடைய இசைக்குத்தான் முக்கியத்துவம். அதனால்தான் இசை வெளியீட்டு விழான்னு ஒண்ணு நடத்துறாரு, இயல் வெளியீட்டு விழான்னு எங்கேயும் நடத்தல. அப்படி போடியா பாயிண்ட. இதையும் தாண்டி சொல்லணுங்களா? சொல்றியா மாமா, சொல்றியா மாமா அப்படிங்கிற பாடல்ல ஆரம்பிச்சு நேத்து வந்த மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே, எப்ப வர்ற மச்சான் நீ எப்ப வர்ற மச்சான்னு கேட்கிற பாடல் வரிவல இன்னைக்கு எல்லோருக்கும் இந்த பாடல் வரிகள் தெரியும். ஆனா இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படமோ அந்த திரைப்படத்துல வரக்கூடிய கதை அம்சமோ யாருக்கும் தெரியாது. நடுவர் அவர்களே, இது சத்தியம் உண்மையா? எங்க பசங்களுக்கெல்லாம் 1.25 அடியில இருக்கக்கூடிய திருக்குறள் எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, ஆனா மெமரி கார்டுல இருக்கக்கூடிய 2 ஜிபில இருக்கக்கூடிய 300 பாட்டு தெரியுதுன்னு சொன்னா எங்கள் இசை எங்க மாணவ சமுதாயத்தையும் என் இளைய சமுதாயத்தையும் மூழ்கடிச்சிருக்குல்ல, வாழ்க்கையை சொல்லி கொடுத்திருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு மனுஷன் பிறந்தவுடன் தாலாட்டு பாடுறான். அதே அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் காதல் பருவம் அடைந்ததுக்கு அப்புறம் காதலுக்கு ஒரு பாட்டு போடுறான். அதே அந்த பருவம் ஒருவேளை அவன் காதல்ல தோத்து போயிட்டானா அவன் காதல்ல தோத்து போனதுக்கு காதல் ஃபெயிலியர் பாட்டு ஒன்று போடுறான். அதுலயும் அவன் மனம் தளர்ந்து வேறொரு திசைக்கு போகாம இருக்க தன்னம்பிக்கை பாட்டு போடுறான். அப்படி தன்னம்பிக்கை பாட்டு போட்டு அவன் வேறொரு திசைக்கு மாறான்னு சொன்னா அவனுக்கு விழிப்புணர்வுன்னு ஒரு பாட்டை கொடுக்குறோம். இப்படி எல்லாம் கொடுத்து ஒரு மனிதனை வழிநடத்தி கல்யாணங்கிற வாழ்க்கையில கொண்டாந்து விட்டு அந்த கல்யாணத்துக்கும் நாங்க ஒரு பாட்டு போட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கலவரத்துக்கும் நாங்க தான் பாட்டு போட்டோம், ஒரு மனுஷனுடைய கடைசி நிலவரத்துக்கு நாங்க தான் பாட்டு கொடுத்தோம். ரேடியோவை கண்டுபிடிச்சது வேணா மார்க்கோனியா இருக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இசையில ஒரு சாதாரண ஒரு பண்ணைப்புறத்துல பிறந்துட்டு இன்னைக்கு உலக மக்களையே தன்னுடைய இசையால் தன்னுடைய கொள்ளைப்புறத்துல வச்சிருக்க நமது ஐயா அவர்களை உடைய இசைதான் இன்னைக்கு பெருசை தவிர அங்க இருக்கக்கூடிய வேற ஒன்றும் இயல் இல்லை. நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்லைங்க, ஒரு தாய் இருக்கிறாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய வறுமையை சொல்லி கொடுக்கிறது கூட தாலாட்டுன்னு சொன்னாங்க. உங்களுடைய ஒரு ஆண் பெண் சமுதாயம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணு சரியா நடந்து போகும்போது உங்களுடைய பேச்சு அவர்களை அசிங்கப்படுத்தியது, கொச்சைப்படுத்தியது. ஆனா எங்களுடைய இசைதான் தோளா 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 தோளாங்கிற பாட்டு மூலியமா எல்லா வரிகளையும் சொல்லி கொடுத்தது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்னா சேர்ந்து போனா அது காதல் இல்ல, அது தோழி தோழன் என்று சொல்லி வைத்தது எங்களுடைய இசை. நடுவர் அவர்களே, அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்ட சூழ்நிலையில் மக்கள் மனதை பெரிதும் மேம்படுத்துவது எங்களுடைய இசைதான் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.
அருமையான சொற்பொழிவு. இசையால் வசப்படுத்தலாம், மேம்படுத்தலாம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். வாங்க நர்மதா, திருச்சி நர்மதா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு விஜயதசமி நல் வாழ்த்துக்களை சொல்லி, கோவில் நகரத்தில் வாழும் கடவுள் உள்ளம் கொண்ட குடந்தை மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. நடுவர் அவர்களே எதிரணியில இருந்து 2 பேர் பேசிட்டு போனாங்க. ரொம்ப அழகா அருமையா பேசிட்டு போய் உட்கார்ந்திருக்காங்க. என்னுடைய சார்பாகவும் உங்களுடைய சார்பாகவும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். அவங்களுக்கா? ஆமா, என்ன பெருந்தன்மை பாத்தீங்களா? பெருந்தன்மை இயல்ல பேசுறவங்க எல்லாருக்குமே இயல்பாவே பெருந்தன்மை இருக்கும் நடுவர் அவர்களே. உண்மையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இசைகள்லாம் அப்படிதாங்க இருக்கு. என்னுடைய 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அறிவியல் டீச்சர், அவங்க பேர் வளர்மதி, அவங்க எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க. புவே பூ செவி சையு நெபு. என்னடா இந்த பிள்ளை புரியாத மாதிரி பேசுன்னு நினைக்காதீங்க. பூமியில இருக்கக்கூடிய, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 9 கோள்களுடைய முதல் எழுத்து புதன், வெள்ளி, அந்த மாதிரி 9 கோள்களுடைய முதல் எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தையா உருவாக்கி எங்களுடைய மனசுல பதிய வச்சாங்க. மனசுல பதிய வச்சதோட அவங்களோட வேலை முடிஞ்சிருக்கலாம்ல. அந்த பதிய வச்சதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தாங்க. இந்த 9 கோள்களும் எப்படி உயரத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கை உயரத்துல இருக்கணும்னா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? அந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருவது போல நீ உன்னுடைய லட்சிய பாதையை சுற்றி வரணும்னு அந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னா, அந்த வார்த்தை என்னை நகர்த்திட்டு போலையா? என்ன மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு போலையா? ஆனா இன்னைக்கு நீங்க படிப்புக்கு என்ன மாதிரியான பாட்டு கொடுத்துருக்கீங்க தெரியுமா? ஆசம் ஆசம் ஆசம். படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு. அதுல இது ஸ்பெசிபிக் அந்த லைன். அப்பா கசல் பீர் அடிப்போம், எஸ்எம்எஸ் சைட் அடிப்போம், வெட்டி பையனு பேர் எடுப்போம், சிட்டி பஸ்ஸில் விசில் அடிப்போம். இதை கேட்டு எங்களுடைய இளைஞர்கள் மிகப்பெரிய ஞானிகளா வருவாங்கன்னு பேசுறீங்க பாத்தீங்களா? மனசாட்சி இல்லாதவங்க நடுவர் அவர்களே. இசை எனக்கும் பிடிக்கும், இசையை கேட்க எனக்கும் பிடிக்கும். ஆனா அந்த இசை எந்த ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில கொடுக்காதுன்றதுனாலதான் வேதனையோட இந்த பக்கம் பேசிட்டு இருக்கேன். உண்மையிலே பள்ளி பருவத்துல நாங்கள்லாம் சரி, இங்க இருக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு பாட்டை கடக்காம வந்திருக்கவே முடியாது. மாமா பாட்டு பாடுங்கப்பா அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை சொன்னோன்னா நம்ம உடனே எடுத்து கையை கட்டி நின்றுட்டு அழகா பாட ஆரம்பிச்சிடுவோம். அதோ பாரு ரோடு, ரோட்டு மேல காரு, காருக்குள்ள யாரு, நம்ம மாமா நேரு, நேரு என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு, நான் நல்லா படிப்பேன், நாட்டுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பாட்டை பாடின எங்க பிள்ளைகள்லாம் அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா படிச்சு நாட்டுக்காக உழைக்கணும்னு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் மாமா பாட்டு பாடுடா செல்லம் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, டடடடடடடடடடை. சிச்சக்கு 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 சிச்சக்குன்னு ஒரு மியூசிக். அதை வேற சப்போர்ட் பண்ணி எதிரணியில நாங்க இன்னைக்கு எப்படி எல்லாம் பாட்டு எழுதிருக்கோம். ஊ சொல்றியா மாமான்னு எழுதிருக்கோம், எப்ப மச்சான் வரப்போறேன்னு எழுதிருக்கோம். ஒரு குடிகார அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பாவுக்காக வேண்டி 1000 பாடல்கள் எழுதியிருப்பாங்க. குடிக்கிறதுனால குடும்பம் அழிஞ்சு போயிருமியா அப்படி இப்படின்னு எத்தனை பாட்டுகள் எழுதியிருந்தாலும் பாடி இருந்தாலும் அதையெல்லாம் கேட்காத ஒரு அப்பா கிட்ட போயிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, எப்பா நீ குடிச்சிட்டு விழுகும் போதெல்லாம் எதிர் வீட்டு மாமா வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி என்ன அங்கங்க தொடராருப்பான்னு சொல்ற ஒரு வார்த்தைக்காக அவர் குடிய விடுவாருன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு வலிமை இருக்குங்க. இந்த வார்த்தைக்கு வலிமை இருக்குன்றதுனாலதான் இயல் பக்கமா நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பாட்டுக்கு மட்டும் இவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்ற ஒரு பாட்டுக்கு எதிரணிக்கே நீங்க தீர்ப்பை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்பவே நான் டிக்கெட் போட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன். என்ன பாட்டு தெரியுமா? நக்கலு பிக்கலுமா, மக்கரு குக்கருமா, போய் தரல உட்காருமா, அதிர பள்ளிக்கு நா தா இத்தா தா. என்ன அர்த்தம்? பாட்டு முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. இந்த பாட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது அர்த்தத்தை அவன் ஒரு 16 வருஷம் தேடி அதனுடைய பொருளை உணர்றதுக்கு ஒரு 10 வருஷத்தை எடுத்து அதுக்கப்புறமா அதன் வழி நடக்கிறதுக்குள்ளே அவனுடைய உயிர் நல்லடக்கமாயிரும். அப்படியெல்லாம் பாட்டை எழுதி வச்சுட்டு பாட்டையும் பாடிக்கிட்டு இந்த பாட்டு தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு வாய் கூசாம சொல்றது எப்படின்னு தெரியல குமாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. உண்மையிலே வாழ்க்கையில லட்சிய பாதையை நோக்கி ஓடணும்னாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னாலும் சரி, இல்ல வெற்றியை நோக்கி போகணும்னாலும் சரி, வெற்றியை கையில ஏந்தணும்னாலும் சரி, சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் தான் ஒரு மனிதனை வழி நடத்தும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சி நர்மதா அருமையா பேசியிருக்கிறார். பாட்டு எழுதணும்னா நீ இந்த மாதிரி பாட்டு எழுதியா டாக்டர் அப்படின்னாரு. எந்த மாதிரின்னா ஆளுமா டோலுமா டோலுமா ஆளுமா அந்த மாதிரி அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லணும், வாங்க இதுக்கு அர்த்தம் உண்டு அப்படின்னு பேசணும்னா அதுக்கு தனி திறமை வேணும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே என்று உணர வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனின் சுவை தந்து நாதந்து
என்னை இங்கு பாட பேச வைத்த அன்னை தமிழுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த புது யுகம் தொலைக்காட்சி வழியாக எங்களுடைய பட்டிமன்றங்களை கேட்டு ரசித்து சுவைத்து கொள்ளும் ரசிகர்களுக்கும் என்னுடைய அன்பான விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அருமையான தலைப்பு, அட்டகாசமான தலைப்பு, சூப்பர் தலைப்பு, சுவையான தலைப்பு. என்ன வியாபாரம் வைக்க வந்த மாதிரி இருக்கு. மனித மனங்களை மேன்மைப்படுத்துவது இயலா இசையா? இசையால் வசமாக இதயம் எது? சொல்லுங்க மக்களே. இசைதான் உலகம், இசைதான் இன்பம், இசைதான் நிம்மதி, இசைதான் எல்லாம். வந்து சொன்னாங்க நம்ம எதிரணியில உள்ள நர்மதா சொன்னாங்க, டக்கரு டக்கருமா, உட்காரு உட்காருமா. நான் கேட்கிறேன், இதை எழுதியது நாங்க கிடையாது மக்களே, இதை எழுதியது நாங்க கிடையாது, பதில் நாங்க பாடியதுதான். நாங்க கைதட்டுங்க ரசிகர் மக்களே. எழுதி கொடுத்தது நீங்க. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா, டட்டர இது சொன்னது நீங்க, அதை இசை வடித்தது நாங்க. கைதட்டுங்க ரசிகர் மக்களே. சும்மா வந்து நின்னுகிட்டு அதான பார்த்தேன். இயலான்னா என்ன இயல்? அவன் இந்த சமுதாயத்தில் உள்ள பசங்க அப்படிதான் இருப்பான். பேச்சு வழக்கிலே சொல்லுவா, கண்ணே நீ ஒரு மல்லி, உங்க அம்மா தாண்டி எனக்கு வில்லி அப்படிம்பா. கண்ணே நீ ஒரு சேமியா, உங்க அம்மா தாண்டி எனக்கு வருங்கால மாமியா அப்படிம்பா. கண்ணே நீ ஒரு பொங்கல், உங்க அப்பா தாண்டி எனக்கு வருங்கால அங்கிள் அப்படிம்பா. அதையெல்லாம் பேச்சு வழக்கத்தை தவிர்த்து நாங்க இசையால பாட்டால சொல்றோம் பாருங்க, காதலை வளர்க்கிறோம் பாருங்க. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா, மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீருமா, தீர்த்து வைப்பேன் நானம்மா, தேவை என்ன கேளம்மா, கால நேரம் பார்ப்போமா, கல்யாணத்தை முடிப்போமா. ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நல்லமா, ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நல்லமா. எவ்வளவு மேன்மைப்படுத்துது பாருங்க இசை. அருமையா. காலையில் நான் வரட்டுமா, கண்ணில் மருந்து தரட்டுமா, மருந்து தந்தால் போதுமா, மயக்கம் அதில் தீர்மானு எழுதுனத நாங்க எவ்வளவு அருமையா காதல் வயத்தோடு கொடுக்கிறோம்னா அதுதாங்க எங்களுடைய இசையின் சக்தி. கைதட்டுங்க ரசிகர் மக்களே. நீங்க தட்டிட்டே இருக்கப்பா அப்பப்ப, அவங்களுக்கு அப்பதான் உற்சாகம் வரும். நாங்க இசை மூலமா சொன்னமே, நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் பிறக்குது தம்பி. இந்த பேசிக்கிட்டு தெரியவன் என்னைக்கா தாய் தகப்பன மதிச்சிருக்கானா? அப்பா சொல்ல கேட்பானா? அம்மா சொல்ல கேட்பானா? அப்பாவுக்கு தலைவலி ஒரு மாத்திரை வாங்கிட்டு வானா, வாங்கிட்டு வருவானா? தலைவலிக்கே தலைவலியா அப்படிம்பா. உண்மைதானே? ஆனா அதே ஒரு இசை மூலமாக அம்மா என்கிற ஒரு உயிர் இருக்கிறது பாருங்க, அப்பா என்கிற ஒரு உறவு இருக்கு பாருங்க. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தெடுத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லி நிற்கும் தேவதையின் கோவில் அது. ஏங்க, பிறந்தா இசை, இறந்தா இசை, தாலாட்டுக்கு இசை, பெரிய பொண்ணு ஆனா இசை, திருமணத்துக்கு இசை, வளைகாப்புக்கு இசை, எல்லாத்துக்கும் இசை. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாதே நெஞ்சுக்குள்ளே. எப்படி எவ்வளவு அருமையா சொன்னான். கைதட்டுங்க ரசிகர் மக்களே. எனக்கு இதுதாங்க வாழ்க்கை. திருமணம் 10 பொருத்தம் பார்த்து 9 நவக்கிரகங்களை வேண்டி 8 வனப்புகளோடு 7 மலையாரை நினைத்து அறுசுவை உணவு உண்டு 5 பஞ்சபூதங்களை நினைத்து 4 அறம் பொருள் வீடு பேரினை எண்ணி 3 முடிச்சு போட்டு 2 உயிர்கள் ஓர் உயிராய் இணைவது திருமணங்க. மனித மனங்களை மேம்படுத்துவது இசை மட்டுமே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். அன்பு வணக்கம். அப்பா சகோதரி மங்கையரசி கலக்கிட்டாங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க.
நிறைவான பேச்சாளர் கோ ப ரவிக்குமார், நல்லாசிரியர். வாங்க. பெருந்துறையில் இருந்து. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ் தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே. தமிழுக்கும் தமிழருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். பொற்காலம்னு ஒன்று இருக்கு, போதாத காலம்னு ஒன்று இருக்கு. நாங்க எழுதின பாட்டு வரி எல்லாம் எடுத்து அவங்க பாடிட்டு பொற்காலம்ட்டு போயிட்டாங்க. கைதட்டுங்க ரசிக பெருமக்களே அப்படின்னு எனக்கு என்னமோ தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் லேகியம் விற்கிற மாதிரியே இருந்துச்சு. சகோதரி பேசுனதா? சார் ஒரு நிமிஷம் சார், கவனிங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார், பஸ் போறதுக்குள்ள வாங்கிக்கங்க சார். கைதட்டுங்க ரசிக பெருமக்களே. இவருக்கு தட்டுங்க. இல்ல எனக்கு வேணும். இல்ல உண்மையிலுமே சொல்றேன், பாட்டு பாட இருந்த கை தட்டு இருந்துச்சுல, இப்ப பேசும்போது அவ்வளவு இல்ல பத்தீங்களா? தட்டுவாங்க ஐயா. ஒரு கல்யாண வீட்டு பந்தியில கடைசியா சாப்பிட போறவன் நிலைமையும், கடைசியா பேச வர கும்பகோண மக்கள் அதிபுத்திசாலிகள். பட்டிமன்றத்தில் கடைசியா பேசுறதும் கல்யாண வீட்டில் கடைசி பந்தியில சாப்பிட்றதும் ஒண்ணு. கடைசியில தீர்ப்பு கொடுக்கறது அதை விட. நடுவர் அவர்களே, இந்த கடைசி பந்தியில பார்த்திருக்கீங்களா? உடஞ்ச அப்பளம், தீஞ்ச வடை, கிழிஞ்ச இலை, காஞ்ச சோறு. அதுலேயும் நம்மால் பாயாசத்தில் முந்திரி இருக்குதான்னு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு குடந்தை மாநகரில் விஜயதசமி திருநாளை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கை இருக்கிறது. கடைசி பந்தியில் பரிமாறுகிற உணவு கூட சுவையும் சூடும் இருக்கும் என்கிற நம்பிக்கையில் இவர்கள் அமர்ந்திருப்பார்கள் என்பதோடு என் பேச்சை தொடங்க ஆசைப்படுகிறேன். நடுவர் உள்ளிட்ட இந்த அவைக்கு என் பணிந்த வணக்கங்களை சொல்லி, விஜயதசமி திருநாள் சிறப்பு பட்டி மண்டபத்தை முன்னமர்ந்தும் இல்லத்தின் கண் அமர்ந்தும் சுவைத்துக் கொண்டிருக்கிற உலகெங்கும் வாழுகிற புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி, சும்மா இங்க பாட்டியே எத்தனை நேரத்துக்கு எப்படி இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னையா? இல்ல நான் கேட்கிறேன், எப்படி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க? நான் கேட்கிறேன், ஏங்க தாலாட்டா இருந்தாலும் அதுல இடையில சில வார்த்தைகள் போட்டாதானே நல்லா இருக்கும். உள்ளபடியே என் வீட்டம்மெல்லாம் தாலாட்டு பாடினா பொழுதுக்கும் கேட்கலாம் ஐயா. அடே அப்ப திருவையாறு இசைக்கல்லூரியில படிச்சவங்க அப்படி ஒரு தாலாட்டு அப்படியே பாடுவாங்க பாருங்க. குழந்தைய தொட்டில போட்டு அவ்வளவுதானே, பொழுதுக்கும் அவ்வளவுதான். அரை மணி நேரமா கதவை திறந்து வெளியில பாக்குறேன், 10 நாய் வெளியில கிடக்குது வீட்டு வாசல்ல. என்னம்மா 10 நாய் கிடக்குதுங்கிறேன், எல்லா நாயும் சும்மா இருக்கு, இந்த சொந்த நாய் தான் கத்திக்கிட்டே இருக்குதுங்க. ஐயோ என்ன இது, என்ன வார்த்தைகள் கொடுங்க நீங்க. அத்தை அடிச்சாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகை பூ சொண்டாலே, அடித்தாரை சொல்லி அழு ஆக்கினைகள் செய்திடுவோம்ங்கிற அந்த வரி வந்து சேர்ந்தாதான் அந்த தாலாட்டு பாட்டுக்கே ஒரு மதிப்பு இருக்கும்னு சொன்னா, வார்த்தைகளை தருவதே எங்கள் இயல். நடுவர் அவர்களே, இயல் இல்லாத இசை என்பது உயிர் இல்லாத உடம்பினை போன்றது என்பதை மறந்து விடாதீர்கள். உதித் நாராயணன் ஒரு பாடகர் வடநாட்டிலிருந்து வந்தார். அழகா எங்க கவிஞன் எழுதி கொடுத்தாரு, பிரியமான பெண்ணை ரசிக்கலாம் எழுதி கொடுத்தார். நம்மால் எப்படி பாடினார்? இங்கிலீஷ்ல அதை எழுதி வச்சுட்டு, பெரிய மாதன் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்ல. ஓ அப்படி ஒரு பெரியம்மாவின் பொண்ணுங்கிறது ஒன்னு அக்காவா இருக்கும்டா, இல்லாட்டி தங்கச்சியா இருக்கும்டா. நீ இசையில பாடின லட்சணம் பெரியம்மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்ல. இதை விட நீங்க ஒருவன் ஒருவன் முதலாளி சொன்னீங்கல்ல, அதே பாட்டுல சூப்பர் ஸ்டாருக்கு உதித் நாராயணனை பாட விட்டுருப்பாங்க. கொலுவால மட்டும் மறந்தல்லோ, அது கூட தப்பிச்சிடலாம். தட்டி தட்டின்னு வர்றாது, தத்தி தத்தி காந்தல்லோ தேவாதைக்கு வந்தல்லோ தேங்குதிக்க வந்தல்லோ முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ போவுக்குள்ள புயல் அடிச்சல்லாம்.
நல்லா பாடுறியா? நான் ஐயா ஒரு வார்த்தை, நான்லாம் தமிழ் ஆசிரியர். நேத்து ஒரு புதிய மாணவன் வந்தான். வணக்கம் தம்பின்னு திருப்பி எனக்கு அவன் வணக்கம் சொன்னான். வணக்கம் ஐயான்னா. அது மயக்கம் ஐயா இல்லடா, வணக்கம் ஐயாடாங்கிறேன். ஆனா மயக்கம் ஐயான்னா. பக்கத்துல அவங்க அப்பா நின்னாரு. என்னங்க வணக்கம் ஐயான்னு சொன்னா மயக்கம் ஐயாங்கிறானே என்னங்க? அவங்க அப்பா சொன்னார் ஒரு வார்த்தை, எங்க வழக்கமே அப்படித்தாங்க ஐயா அப்படின்னாரு. எந்த ஊருங்க? என்ன கிழக்குங்க யான்னாரு. இங்க எதுக்கு வந்தீங்கன்னா பயக்குங்க யான்னாரு. எங்க பழக்க வழக்கமே அதுதான். எங்க ஊரு கிழக்க, இங்க பிழைக்க வந்தம்ங்கிறத எப்படி சொன்னா பாருங்க. தயவு செய்து தாய்மொழியை நன்கு உச்சரிக்க சொல்லிக் கொடுங்கள் பெற்றோர்களே. அப்பொழுதுதான் தாய் மொழியின் மீது பற்று வரும். தாய் மொழியின் மீது பற்று வந்தாதான் தாயின் மீது பற்று வரும் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. அந்த மொழியை சிதைக்கிற வேலையை இந்த இசை பார்க்குதா இல்லையா? என்னது வருவது அருமையா. பாரதியை பத்தி அழகா சொன்னாங்களே என் சகோதரி முதல்ல பேசும்போது. ஏங்க, தான் பட்டினி கிடந்தாலும் தமிழுக்கு சோறு போட்டவன் பாரதி என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். இதெல்லாம் இயல்ங்க. நீங்க இயல்னா ஏதோ ஒரு வார்த்தை தொகுப்புன்னு நினைக்கிறீங்க. ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, காதலுக்கும் இயலுக்கும் ஒரு வேறுபாடு என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? இயல் என்பது வார்த்தைகளின் தொகுப்பு, காதல் என்பது வயசு கொழுப்பு. வயசு கொழுப்பா? இத கூட நான் ரைமிங்கா சொல்லணும்னா எனக்கு இயல் கை கொடுக்கணும். சாதாரண கவிஞனுக்கும் மகா கவிஞனுக்கும் என்ன வேறுபாடு தெரியுங்களா? என்ன வேறுபாடு? சாதாரண கவிஞர்கள் சில தலைமுறைகளுக்காக கவிதைகளை படைக்கிறார்கள். மகாகவி போன்றவர்கள் தான் தன் கவிதைகளால் சில தலைமுறைகளையே படைக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கோவில்கள் நிறைந்த நகரம் குடந்தை. ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நினைத்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இந்த ஊரின் பெயரைத்தான் உலகமே பேசியது. இந்த ஊரின் பெயரைத்தான் உலகமே பேசியது. ஆஹா என்று நினைத்த கும்பகோணத்தை ஐயோ என பதற வைத்தது 18 ஆண்டுகளுக்கு தீப்பற்றி 94 குழந்தைகள் பள்ளிக்கூட தீ விபத்தில் தீக்கு இரையாகி போனார்கள். கும்பகோணத்தை நினைத்து உலகமே கலங்கியது. சத்தியமா சொல்றேன். இப்போ இசையெல்லாம் விட்டுருங்க, இயல் நம்முடைய ஆத்தூரை சார்ந்த கவிஞர் சுந்தரம் அவர்கள் எழுதினார். என்ன தெரியுங்களா? இறந்தவர்களை எரிப்பதென்பது இந்து மதத்தின் ஏற்பாடு. இறந்தே எரிந்தவர்களை, எங்கள் பிஞ்சுகளை மீண்டும் எரிப்பது எந்த மதத்தின் ஏற்பாடுன்னு கேட்டார். யோசிங்க. இப்ப பல பேருடைய கண்கள் குளமாகுதுன்னா அதுக்கு காரணம் இசை அல்ல. இசை தூங்க வைக்கும். ஆனால் இயல்தான் ஒரு மனிதனுடைய அடி மனத்தை அசைய வைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். பேச்சு குறித்து இவ்வளவு பேசுனீங்களே, சுப்பிரமணிய சிவான்னு ஒருத்தர் பேசுனா செத்த பொணம் கூட எழுந்து கேட்கும்னு சொல்றாங்களே, சிவம் பேசினால் சவம் எழுந்து கேட்கும்னு சொல்லுகிற அளவுக்கு ஒரு பேச்சு இருந்தது, ஒரு கவிதை இருந்ததுன்னா அந்த இயல்தான் இசைக்கான முன்னோடி என்பதை மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட இயலுக்கான நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை கூட இசைவாணர் என்று சொல்வதை விட இந்த உலகம் இயல்வாணர் என்று சொல்வதில் தான் பெருமை அடைகிறது. நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த இயல் நமக்கு சொல்லித்தராத விஷயங்களே கிடையாது. திருக்குறளில் இல்லாத செய்தியா? ஒரே ஒரு குறள் சொல்றேன், இயலுக்கு உள்ள பெருமை. திருக்குறள் என்பது அர்த்தசாஸ்திரம். அதாவது சாணக்கியர் எழுதிய, கௌடில்யர் சாணக்கியர் ரெண்டே ஒண்ணுதாங்கிறாங்க. அந்த அர்த்தசாஸ்திரத்தை தழுவி எழுதப்பட்டது என்று ஒரு புத்தகத்தில் நான் படித்த யாரோ ஒருத்தர் கிறுக்கன் எழுதிக்கிறான். இது பொய் என்பதற்கு ஒரே ஒரு திருக்குறள் போதும். இன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. இதுக்கு பொருள் சொல்றதுக்கு முன்னாடி அர்த்தசாஸ்திரத்தில் சாணக்கியர் என்ன சொல்றான், நான் படிச்சிருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வர வேண்டுமானால், நீ ஒரு பதவியில் இருக்கிறாய், அந்த பதவியிலிருந்து இன்னும் மேலே ஒரு பதவிக்கு வர வேண்டுமானால் குறுக்கே எவர் வந்தாலும் இருந்தாலும் அவர்களை கவிழ்த்து விட்டு நீ எந்தவித தந்திரத்தினாலாவது நீ வரலாம், அதிலே தப்பு இல்லை என்று சொல்லுகிறான் சாணக்கியன். இதுதான் சாணக்கிய தந்திரம். ஆனால் நம்முடைய தமிழர் பண்பாடு என்ன சொல்லி தந்திருக்கிறது தெரியுமா? படிப்பனை இயலிலே, இயற்றமையிலே, ஈன்றால் பசிகான்பால் ஆயினும் செய்யற்க, பெற்ற வயிறே பசியால் வாடினால் கூட திருடாத, பொய் சொல்லாத, கொலை செய்யாத, அதுதான் தமிழனுடைய பண்பாடு என்று
உயர்ந்த பண்பாட்டை சொல்லித் தந்தது நம்முடைய தமிழ் இல்லையா? இந்த ஏழை கூட இசையாகி மகாத்மா தண்டமாணி தேசியர் பாடியிருக்காரு அம்சத்வனி ராகத்துல. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம். அம்சத்வனி ராகத்துல இந்த கடவுள் வாழ்த்து பாடலாம் பாடலாமா? அப்ப அந்த இயலுக்கு கூட இங்க ஒருத்தர் உயிர் ஊட்டி இருக்கிறார் இல்லையா? பாரதியை பற்றி அவர் சொன்னார் அல்லவா தம்பி? பாரதியுடைய கவிதைகள் எல்லாம் அவர் பெண் விடுதலைக்காக பாடியிருக்கிறார், தேச விடுதலைக்காக பாடியிருக்கிறார், இந்த நாட்டு விடுதலைக்காக பாடியிருக்கிறார். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் இன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடியிருக்கிறான். இன்னும் உள்ளது அனைத்தும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரமம் என்று மறை கூதல் கேளீரோ, மெல்ல பல தெய்வம் வளர்த்து பல கள்ள மதங்கள் பரப்புவதற்கும் ஓர் முறைசாற்றவும் வள்ளீரோ என்று மதங்களை எல்லாம் சாடி பாடியவன் மகாகவி பாரதி. ஆனால் அவர் இயலாக இருந்தபோது அதை எத்தனை பேர் ரசித்தார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நித்யஸ்ரீ மகாதேவனை போன்றவர்கள், சுதா ரகுநாதனை போன்றவர்கள்லாம் சின்னஞ்சீரு கிளியே கண்டம்மா செல்வ கலஞ்சியமே இல்லையா? காப்பி ராகத்தோடு ராக மாலியம் இன்னும் 2-3 ராகத்தை சேர்த்து சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே கேட்கறதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. இசைக்கு மொழி அவசியம் இல்லை. இப்போ இசை என்பது யுனிவர்சல் லாங்குவேஜ். அக்பருடைய மகன் உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்திருக்கிறான், நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவனுக்கு மந்திரங்கள் ஓதி ஜபங்கள் செய்து நோயை குணமாக்க முடியவில்லை. ஒரு அமைச்சரிடம் கேட்டிருக்கிறார், எப்படி என் மகனை குணப்படுத்துவது? அதற்கு அவன் சொல்லியிருக்கிறான், இசையால் வசப்படுத்த முடியும், குணப்படுத்த முடியும். அக்பருடைய அமைச்சரவையிலே தான்சேன் என்கின்ற ஒரு இசைக்கலைஞர், அற்புதமாக இசைக்கக்கூடியவன். அவன் பாடுகிறான். ஒரு திரைப்பட கூடத்துல பாட்டு வரும், அதுல இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும், ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும் இசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசையினுடைய பெருமையை அவர் அந்த பாட்டின் வாயிலாக சொல்லி அந்த நோயை குணப்படுத்தி இருக்கிறார் என்றால் இசைக்கு அப்படியுடைய மகத்துவம் உண்டு. இப்ப இயல் என்பது, இயலுக்கு இசைக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இந்த இயல் என்பது நம்முடைய அறிவு வரை ஞானம் வரை தான் போவோம். ஆனா இசை மட்டும் தான் மனதை தாண்டி ஆன்மாவை உருக்கக்கூடியது. திருவாசகம் முழுவதுமே மோகன ராகத்தில் பாடப்பட வேண்டும். தேவாரத்தை அந்த காலத்திலேயே இந்தளம் என்கின்ற பண்ணிலும் நட்டபாடை என்ற பண்ணிலும் ஞானசம்பந்தர்லாம் நாவுக்கரசர்லாம் பாடியிருக்காங்க. நட்டபாடையை நாட்டை என்று அவர்கள் திரித்து விட்டார்கள். தமிழ் இசையிலே நட்டபாடை. அந்த இந்தளம் என்ற பண்ணில தான் தேவாரத்தில் மண்ணில் நல்ல வண்ணமாலாம் வைகளில் எண்ணிலோர் நற்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல் அகுது ஊறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்பதை இந்த இந்தளம் என்ற பண்ணிலும் நட்டபாடை என்ற பண்ணிலும் பாடப்படுகின்ற பொழுது நாம் அப்படியே உருகி மெய்மறந்து கேட்கிறோம். பக்தியால் இசையால் இறைவனை கூட நெருங்க முடியும் என்கின்ற பொழுது மனித மனங்களை நெருங்க முடியாதா? ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது அதை பாட்டாக நீங்கள் மாற்றி கொடுத்தீரானால் மனதிலே சென்று பதிகிறது. நான் சொல்ல வருது, மனித மனங்களை மேம்படுத்துவது இசையாக இருந்தாலும் அந்த இசைக்கு மெருகு ஊட்டுவது. பேச்சால் ஒருவனை வசப்படுத்த முடியாது, இசையால் உலகம் வசப்படும். விலங்குகள் கூட வசப்படும், பயிர்கள் கூட வளரும். பயிர்கள் கூட வளருமா? மழை கூட வர வைக்கும். அமிர்தவர்ஷினி ராகத்தை, அமிர்தவர்ஷினி ராகம் நிறைய சொல்லாங்க பெருமையை, பாடினால் மழை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தூங்காத விழிகள் 2, இது அமிர்தவர்ஷினில இளையராஜா போட்டிருப்பாரு. ஆகவே மழையை வர வைக்கலாம், பழத்தை பழுக்க வைக்கலாம், பயிரை செழிக்க வைக்கலாம், மனித மனங்களை அமைதிப்படுத்தலாம், இரத்த அழுத்தத்தை குறைக்கலாம், நீரிழிவு நோயை குறைக்கலாம். இசைக்கு இயல் உறுதுணையாக இருந்தால் உலகத்தை வசப்படுத்தலாம் என்று சொல்லி மனித மனங்களை மேம்படுத்துவது இயலை விட இசையே. ஏனென்றால் தமிழர்கள் இசைக்கு ஆதாரமானவர்கள், இசைக்கு உயிர்நாடியாக விளங்கியவர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.